அது அந்த சுவர்கள்லாம் எழுதி போட்டிருப்பான், 60 நாளில் ஆங்கிலம் கற்பது எப்படி அப்படின்னு, 30 நாளில் முதலமைச்சராவது எப்படி அப்படிதான் ரஜினிகாந்த் நம்ம படிக்கணும் போல். இது இந்த கூட இருந்து எல்லாம் ரேக்கி விடுறதுன்னு நினைக்கிறேன், அந்த கைப்பிள்ளை மாதிரி. நீங்கள் தான் ரஜினி 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 ஒரு நாள் 2 நாள் பேசாமல் விடுங்க, யாராவது பேசுவாங்க. பேசாமல் நீங்கள் பிரதமர் ஆயிருங்க. தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மிக தீவிரமான ஒரு ரஜினி ரசிகன். இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் படம் வந்துச்சுன்னா முதல் காட்சி பார்த்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு ரசிகனாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன். அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல அவர்களுடைய பேச்சுவார்த்தை நீடித்திருக்கிறது. அப்படின்னு சொன்னா உறுதியா அவர்கள் அரசியல் குறித்து பகிர்ந்திருப்பார்கள். அந்த அடிப்படையில தான் சொல்றாங்க, அண்ணன் சொல்றாங்க, அரசியல் குறித்தும் நாங்கள் பேசினோம் அப்படின்னு சொல்றாங்க. வரிப்பாக்கி வச்சேங்கிறாரு, 3 வருடம் எனக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது. அவர் ஓய்வுக்காக நடிக்காம இருந்தாரா, தனக்கு வாய்ப்பு வரலன்றது. இதெல்லாம் ஆனால் அவர் உண்மை பேசுவார், நல்லவர்னு நீங்கள் நினைச்சுக்கிறீங்க. வட்டிக்கு விட்டேங்கிறது 18 விழுக்காடுனா அநியாய வெட்டி இல்லையா? குறைஞ்ச வெட்டி 18 விழுக்காடா? கொடுமை. பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடிய விஷயங்கள், அதாவது சங்கினா நண்பன் என்று பொருள் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். சங்கினா என்னன்னு சகத்தோழன் நண்பன் அர்த்தம். நீங்கள் சங் பரிவாரங்கள்லேருந்து சங்கி சங்கி சொங்கி பயனுங்களா? யாரடா பார்த்து யாரடா சங்கிங்கிற? செருப்பு எப்படிப்பட்ட செருப்பு? நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க யாரும் ரசிகர்கள் கிடையாது. செந்தமிழன் சீமான் ஒன்றும் தமிழகத்தின் உச்ச நட்சத்திரம் கிடையாது, நடிகன் கிடையாது. அவர் ஒன்றும் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனரும் கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்தித்து அவரோடு 1 மணி நேரம் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு நான் கருதுறேன். அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு அவர் தன்னுடைய முழு ஆதரவை கொடுத்திருக்கிறதா நான் கருதுறேன். ரஜினிகாந்த் அவர்களை முழு மனதோடு ஏற்கிற மனநிலை தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. அவருடைய ஃபாலோயர்ஸ், அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்றாரோ அதைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். ஆகவே ரஜினி ரசிகர்கள் நிச்சயமாக எங்களுக்கு தான் ஆதரவாக இருப்பார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு மு. களஞ்சியம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. என்ன திடீர்னு ஒரு ரஜினி அவர்களுடைய சீமான் சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலும், இன்னைக்கு கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சீமான் அவர்கள் சொன்னது டோட்டலாகவே ரொம்ப ஒரு அவேவாக இருக்குது. சங்கி எங்களுடைய நண்பன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நண்பன் அப்படின்ட்டு ஒரு பொருள் அப்படின்னு பேசினதாக இருக்கட்டும். இந்த சந்திப்புக்கு பின்னாடி விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில். என்ன சார் இந்த சந்திப்புக்கு உண்டான காரணங்கள்? இல்லை, சந்திப்புக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது எதுவும் இல்லைங்கிறது தான் உண்மை. இது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. இந்த சந்திப்புக்கு அடிப்படையாக அமைஞ்சது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேட்டையின் திரைப்படம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பார்த்துவிட்டு அதற்கு அந்த படத்தை குறித்த தன்னுடைய கருத்துக்களை ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருந்தாங்க. இப்போ சமீப காலமாக அண்ணன் சீமான் அவர்கள் வருகிற திரைப்படங்களில் குறிப்பிடத்தக்க திரைப்படங்களை பார்த்து அது குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிற ஒரு நிலையை இப்போ தொடர்ந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா யாத்திசை படம் பார்த்துட்டு தன்னுடைய கருத்தை வெளியிட்டாங்க, நந்தன் படம் பார்த்துட்டு தன்னுடைய கருத்தை வெளியிட்டாங்க, முந்திரிக்காடு திரைப்படம் அவரே நடிச்சிருந்த திரைப்படம், அந்த திரைப்படம் குறித்தும் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வகையில் வேட்டையின் திரைப்படத்தை பற்றியும் ஒரு கருத்து வெளியிட்டிருந்தாங்க. அப்படி அதில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்த விடயங்கள் மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களை கடுமையாக பாதிச்சிருக்கு. அதனால் அவர் அண்ணனை சந்திக்கணும், சந்தித்து இன்னும் கொஞ்சம் விரிவாக அதை பற்றி நம்ம பேசுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டுருந்தார். சரி, அதில் அண்ணன் என்ன கருத்து சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி நீங்கள் புகழடைவதற்கு ஒன்றும் இல்லை, பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, உச்ச நட்சத்திரமாக தமிழர்கள் மத்தியில் நீங்கள் குடியேறிட்டீங்க. அப்படிங்கும்போது இனிமே நீங்கள் நடிக்கின்ற திரைப்படங்கள் சமூக அக்கறை உள்ள திரைப்படங்களாக, இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிற கருத்துக்களை முன்வைக்கிற திரைப்படங்களாக நீங்கள் நடிக்கணும். அதுதான் உங்களுடைய அந்த கடைசி கால திரைப்படங்கள், மக்களுக்கான திரைப்படங்கள் அப்படிங்கிற மனநிறைவை உங்களுக்கும் ஏற்படுத்தும். ஒரு மிகப்பெரிய மரியாதை அடுத்த கட்டத்துக்கு உங்களையும் அழைச்சிக்கிட்டு செல்லும். ஸோ அப்போ இந்த விஷயங்கள் குறித்து கொஞ்சம் விரிவாக பேசணும்னு மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் விரும்பியிருக்கலாம். அதனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அண்ணன் போய் சந்திச்சுட்டு வந்தார்.
செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது அரசியல் குறித்தான சில பேச்சுவார்த்தைகளும் போச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட அரசியல் பேசுறதுக்கு உண்டான தேவை என்ன இப்போ நாம் தமிழருக்கு ஏற்படும்? இல்லை, அப்படி கிடையாது. அப்படி நீங்கள் அதை பார்க்க முடியாது. புரியுதுங்களா? ரஜினிகாந்த் அவர்கள் 1996 மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு குரல் கொடுத்தவர், வாய்ஸ் கொடுத்தார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற முக்கியமான அரசியல் செயல்பாடுகள்ல எல்லாம் அவர் வந்து இருந்திருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னபோது நாங்கள் அதை கடுமையாக எதிர்த்தோம். நாம் தமிழர் கட்சி மிக மோசமாக அதை வந்து எதிர்த்துச்சு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து மராட்டிய தேசிய இனத்தை சேர்ந்தவர். மாற்று தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் கடந்த 60 ஆண்டு காலமாக எங்களை ஆட்சி அதிகாரம் செய்வதால் நாங்கள் இழந்திருக்கக்கூடிய இழப்புகள் இருக்குல்ல, அதிலிருந்து மீண்டெழுந்து வந்தவர்கள் நாங்கள். எங்கள் தாய்மொழி தமிழ்மொழி எழுத படிக்க தெரியாத 2 தலைமுறையை உருவாக்கியது இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் தான். புரியுதுங்களா? திராவிட சித்தாந்தம்னா கருணாநிதி அவர்கள் தெலுங்கர், எம்ஜிஆர் அவர்கள் மலையாளி, ஜெயலலிதா அவர்கள் கன்னட பாப்பாத்தி. அதை நம்ம சொல்லலை, அவங்களே சொன்னாங்க. அப்படிங்கும்போது ஒரு தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் ஆட்சி அதிகாரம் செஞ்சதுனால என் தாய்மொழி தமிழ்மொழி கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. அதை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும். எங்களுடைய நிலப்பரப்புகள் நாங்கள் இழந்திருக்கிறோம். இன்றைக்கி எங்களுடைய கனிம வளங்களை இன்றைக்கு இழந்து கொண்டு இருக்கிறோம். மாற்று தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரம் செய்கிறதுனால இந்த மலை வளங்களை எல்லாம் இன்றைக்கி வந்து அடுத்த மாநிலத்துக்காரர்கள் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஆற்று மணல் அள்ளுவதற்கு இவர்களை அனுமதிக்கிறார்கள். அதனால் ஏற்பட போகிற எதிர்கால சந்ததிக்கு உருவாக போகிற மிகப்பெரிய துன்பத்தை குறித்து இவர்களுக்கு கவலை கிடையாது. இன்றைக்கு பணம் சம்பாதிச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில் இவங்க இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா தமிழ் நிலத்தை தமிழர்கள் மட்டும்தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நாங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபோது கடுமையாக எதிர்த்தோம். தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மிக தீவிரமான ஒரு ரஜினி ரசிகன். இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் படம் வந்துச்சுன்னா முதல் காட்சி பார்த்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு ரசிகனாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து இருக்கிறேன். அதனால் எங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு திரைக்கலைஞனாக அவரை நாங்கள் வந்து நேசிக்கிறோம். அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக வர்றதை நாங்கள் தடுத்தோம். ஆகவே செந்தமிழன் சீமான் அவர்கள் தவிர்க்க முடியாத தமிழகத்தின் அரசியல்வாதியாக இன்றைக்கு எழுந்து நிற்கின்றார். அரசியலுக்கு வரணும் அப்படின்னு விருப்பம் கொண்டிருந்த ரஜினி அவர்களை சந்திக்கிற போது எப்படி அரசியல் பேசாமல் வந்திருக்க முடியும்? யோசிங்க. அதே மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க, சீமான் ஒரு ஆகச்சிறந்த போராளி, மக்கள் களத்தில் நிற்கக்கூடிய மக்கள் போராளி அப்படின்னு பொது மேடையில் பேசியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அண்ணன் சீமான் அவர்களை வந்து ஒரு உயர்ந்த மதிப்பீட்டோடு தான் ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்திருப்பார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே அவர்களுடைய பேச்சுவார்த்தை நீடித்திருக்கிறது. அப்படின்னு சொன்னால் உறுதியாக அவர்கள் அரசியல் குறித்து பகிர்ந்திருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் வந்து சொல்கிறாங்க, அண்ணன் சொல்கிறாங்க, அரசியல் குறித்தும் நாங்கள் பேசினோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ஆதரவு, ரஜினியினுடைய ஆதரவு வந்து சீமானுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தகவல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா விஜயினுடைய வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் இணையதளம் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது. அது ஏதோ ஒரு வகையில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் சீமானுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் ரஜினியுடைய ஆதரவு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அதற்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை, அப்படியெல்லாம் எதுவுமே இங்கே வந்து இல்லவே இல்லை. விஜய் அரசியல் அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு கூடிய கூட்டத்தை பார்த்து மக்கள் பிரமிப்பாக இருந்தாங்க. எது வரைக்கும் தெரியுமா? பாட்னாவில் மதிப்புக்குரிய தம்பி அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு கூடிய கூட்டத்தை பார்க்கிற வரைக்கும் விஜய்க்கு கூடிய கூட்டம் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக தான் இருந்தது. விஜய்க்கு கூடிய கூட்டத்தை விட 1 மடங்கு அதிகமான கூட்டத்தை அல்லு அர்ஜுன் கூட்டியிருந்தார். ஏனென்றால் அவர் அங்கே வந்து விஜய் மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரம். அவரை பார்ப்பதற்கு அந்த பாட்னா நகரமே நடுநடுங்கிறது மாதிரியான ஒரு பெரும் கூட்டம், லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் கூடி நின்னாங்க. அப்போ ஒரு நடிகனை பார்க்குறதுக்கு இது போல் கூட்டம் வர்றதெல்லாம் சர்வசாதாரணம் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொண்ட போது, அப்போது இவங்கெல்லாம் வந்து விஜயனுடைய கொள்கைக்காக கூடிய கூட்டம் இல்லை, இதெல்லாமே வந்து விஜயை பார்க்கணும்னு கூடிய கூட்டம். இந்த கூட்டத்தில் காங்கிரஸ்காரன் இருப்பான், இந்த கூட்டத்தில் அதிமுககாரன், திமுககாரன், மதிமுககாரன், விடுதலை சிறுத்தையை சேர்ந்தவன், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன், தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்தவர்கள்,
இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் இருந்திருப்பார்கள். அவர்களெல்லாம் விஜய்க்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அல்ல, விஜயின் ரசிகர்கள் அப்படிங்கிறது மக்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க யாரும் ரசிகர்கள் கிடையாது. செந்தமிழன் சீமான் ஒன்றும் தமிழகத்தின் உச்ச நட்சத்திரம் கிடையாது, நடிகன் கிடையாது. அவர் ஒன்றும் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனரும் கிடையாது. புரியுதா சொல்கிறது? அவர் வந்து ஒரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய திரைக்கலைஞன், மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு திரைக்கலைஞனாக அவர் வந்து இருந்திருக்கார். அதனால் விஜயனுடைய வருகை என்பது சீமானுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் சீமான் ரஜினிகாந்த் போன்றவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டுறாரு அப்படிங்கிற பார்வை அது நேர்மையான பார்வை இல்லை, அது சரியான பார்வை இல்லை. பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசக்கூடிய விஷயங்கள், அதாவது சங்கினா நண்பன் என்று பொருள் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அவர் வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு, நான் வந்து இருக்கக்கூடிய இங்கே கட்டமைப்புகள் சரியில்லை அப்படின்ட்டு சொல்கிறேன். அதன் பிறகு வந்து இருக்கக்கூடிய இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து சரியான ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்ட்டு வந்து அவர் சொன்னார். நான் இன்னமுமே அதான் சொல்கிறேன், வெற்றிடம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து அவர் சொன்ன விஷயத்த அதே ஃபாலோ பண்ணி இப்போ பேசுகிற மாதிரி இருக்கு. சந்திப்பின் பிறகு சொல்கிறேன். இல்லை, அப்படி கிடையாது. சந்திப்புக்கு முன்னாடி யாரும் இந்த கேள்வியெல்லாம் கேட்கல. ஒரு நாளைக்கு 2 தடவை பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அண்ணன். அப்போ யாருமே இந்த கேள்வியை கேட்கலையே. ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றிடம் இருக்குன்னு சொன்னாரே, அந்த வெற்றிடம் இருக்கான்னு இப்போதான் கேட்குறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆமாங்க, பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்போ அவரும் பதில் சொல்ல முடியும். நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா அப்படி பேசுகிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? பத்திரிகையாளர்கள் இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் வெற்றிடம் இருக்குன்னு சொன்னார், அந்த வெற்றிடம் இருக்கான்னு யாருமே கேட்கலையே. ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து விட்டு வந்ததுக்கப்புறம் தான் கேட்குறாங்க. அப்படி சொன்னார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த வெற்றிடம் இன்னும் இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லை, ஜெயலலிதா அவர்கள் இல்லை, விஜயகாந்த் அவர்கள் இல்லை. அப்போ ஒரு எதிர்பார்க்கப்பட்ட தமிழகத்தினுடைய ஆளுமைகளாக இருந்த அரசியல் தலைமைகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாத சூழ்நிலையில் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவர், ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தமிழ் சமூகத்துக்கு தேவை என்கிற வெற்றிடம் இன்றைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. சார், அந்த நேரத்தில் அந்த ஒரு கேள்வி வந்ததுக்கு காரணம் வந்து ஜெயலலிதா அம்மையார் இறந்ததன் பிறகு அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு எடப்பாடி அவர்கள் வந்தார். எடப்பாடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அப்போதைக்கு கிடையாது. அதனால தான் பெருவாரியான ஒரு கேள்வி அந்த ஒரு கேள்வியாக மாறினுச்சு. இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. இருக்கும்போதே ஏன் வெற்றிடம் இருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். அதுதாங்க சொல்றேன். ஸ்டாலின் அவர்களினுடைய செயல்பாடுகளை வைத்து தான் சொல்றோம். அவர்கள் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சர் போல அவர் இருக்கார். எதையும் அவரால் கட்டுப்படுத்த முடியல. அதனால எதிர்வரும் 2026 தேர்தலை குறிவைத்து நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மக்கள் களத்தில் இயங்கிட்டு இருக்கு. அந்த வீடுகளை வந்து இடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த களத்தில் போய் நின்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தான் போய் வந்து நிற்கிறார். மற்ற எந்த அரசியல் கட்சியுமே அங்கே வரல. எதிர்க்கட்சி இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கள போராட்டங்களை எல்லாம் வந்து முன்னெடுக்கிறாங்க. தொடர்ச்சியாக மக்களோடு மக்களாக வந்து நின்றுட்டு இருக்காரு. இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் எத்தனை பிரச்சனைகள் வருது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து களத்தில் நின்றுருக்காரா? அவர் மக்களை சந்தித்திருக்காரா? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இது என்ன ஃபேஷன் ஷோவா? வந்து ராம் வாக்கு போட்டுட்டு அப்படியே கலைஞ்சு போகிறதுக்கு மக்களோட மக்களாக நிற்கணும். கண்ணீரும் கம்பளையுமாக அந்த மக்கள் கதறி அழுகிற போது கட்டி அணைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அதுதான் வந்து உண்மையான ஒரு அரசியல். அந்த அரசியலுக்கு இன்றைக்கு இருக்கிற ஒரே தலைமை அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அதனால சொல்கிறோம், இன்றைக்கி தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு தகுதி வாய்ந்த ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் யார் அப்படின்னு கேட்டால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் என்று நாங்கள் சொல்கிறோம். ஓகே, இந்த ஒரு சந்திப்புக்கு முக்கிய ஒரு காரணமும் இருக்கிறது வந்து எந்த விதமான ஆதரவு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லைன்ட்டு தான் சொல்ல வர்றீங்க. அப்படி கிடையாது தம்பி. மதிப்புக்குரிய உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்தித்து அவரோடு 1 மணி நேரம் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு நான் கருதுறேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு அவர் தன்னுடைய முழு ஆதரவை கொடுத்துருக்கிறதா நான் கருதுறேன். அது அவர் சொல்லாமல் நீங்களே சொல்கிறதுங்கிறது எந்த வகையில் முழுமை அடையும்? இல்லை, இப்போ இவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிற போது அண்ணன் சீமான் அவர்களை அழைத்து பேச வேண்டிய தேவை என்ன? அவர் கிட்டத்தட்ட அவருடைய பிறந்த நாள் நேரத்தில் அவர் சந்திக்கணும் அப்படின்னு வந்து அவர் விரும்பினார். அதனால் அண்ணனுக்கு சந்திக்கக்கூடிய சூழல் அன்றைக்கு அமையலை. அதன் பிறகு அவங்க சந்திக்கணும்னு விரும்புறதுனால தான் அண்ணன் போய் வந்து சந்திச்சிருக்காங்க. இவ்வளோ விமர்சனம் செஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு எந்த விதமான கோபமும் ரஜினி அவர்களுக்கு இல்லையா? நியாயமான விமர்சனம்.
தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. இங்கே தவறாக வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. யார் வேணாலும் வாங்க, தமிழ்நாட்டில் வாழுங்க, ஆனால் தமிழகத்தை ஆட்சி அதிகாரம் செய்யணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது தப்பு. அப்படி நாங்கள் கொடுத்து நிறைய இழந்திருக்கிறோம், இனி நாங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப சொன்னோம். எங்கள் கட்சியில் தெலுங்கர்கள் தம்பிகள் தங்கைகள் இருக்காங்க, மலையாளிகள் இருக்காங்க, கன்னடர்கள் இருக்காங்க, குஜராத்திகள் இருக்காங்க, மார்வாடிகள் இருக்காங்க. எல்லா தேசிய இனத்தை சேர்ந்தவர்களும் எங்கள் கட்சியில் அங்கத்தினர்களாக இருக்காங்க, வேட்பாளர்களாகவே நிற்கிறாங்க. புரியுதுங்களா? நாங்கள் வேட்பாளராகவே நிறுத்துகிறோம். ஆனால் தலைமை என்பது தமிழ் தலைமையாக தான் இருக்கணும். ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது தமிழர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற கொள்கையை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் எங்கள் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா தெலுங்கரெல்லாம் அடித்து விரட்டிடும், கன்னடரெல்லாம் அடித்து விரட்டிடும், மலையாளி இதெல்லாம் நடக்கிற காரியமா? சொல்லுங்க பார்ப்போம். அரசியலில் நீங்கள் வாங்க, பங்கெடுங்க. முதலமைச்சர் தவிர அமைச்சர் ஆகுங்க, எம்எல்ஏ ஆகுங்க, மற்ற பொறுப்புகளுக்கு வாங்க. எங்களுடைய பல மாவட்ட செயலாளர்கள் மாற்று தேசிய இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. தம்பி தஞ்சை கரிகாலன் அவர்கள் வேலூரில் ஒரு பரப்புரையில், இடைத்தேர்தல் பரப்புரையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்படி தான் என்னுடைய அருகில் தான் வந்து உட்காந்துருந்தாங்க. தம்பி தஞ்சை கரிகாலன் தெலுங்குலேயே வந்து வாக்கு கேட்டு பேசுகிறார். அந்த பகுதி தெலுங்கு மக்கள் அடர்த்தியாக வாழ்கிற பகுதி. அந்த அண்ணன் உடனே எப்படா நீ தெலுங்கில் பேசலான்னு கேட்கலையே, அதை ரசித்தார். புரியுதுங்களா? ஆக புரிதலற்ற ஒரு தலைவர் அல்ல அண்ணன் சீமான். ஆகவே மராட்டியராக அவர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு அரசியல் கட்சி ஆரம்பித்த போது அதை கடுமையாக எதிர்த்தவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அவர் இனிமே நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று அறிவித்து விட்ட பிறகு எங்களுக்கும் அவருக்குமான முரண்பாடு என்பது துளியும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ கூட அண்ணன் வந்து மேடைகளில் பேசும்போது என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு பெரியார் அவர்கள் ஆரம்பித்தது போல ஒரு இயக்கம் ஆரம்பிங்க, அந்த இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நன்றி உணர்வோடு நீங்கள் பல நல்லதை செய்யுங்க, நாங்களும் உங்களுக்கு ஆதரவு தர்றோம், எதுக்கு நீங்கள் அரசியலுக்கு வரணும் முதலமைச்சருக்கு வரணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க, அதை நாங்கள் ஏற்க மாட்டோம், அதை எதிர்ப்போம் அப்படின்னு தான் தெளிவாக சொன்னாங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். அன்னைக்கு எதிர்க்க ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு ஆதரவு கொடுக்கணும்னா மறுபடியும் சேர்ந்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? ஆமாங்க தம்பி, அவர் 2021 இனி நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று தன்னுடைய உடலை வந்து முன் வச்சு, எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால் அரசியலில் இயங்க முடியாதுன்னு சொல்லி அவர் அறிவித்த உடனேயே எங்களுக்கு அவர் மீது இருந்த எதிர்ப்பு உணர்வு செத்து போச்சு. எங்களுக்கு எதிர்ப்புணர்வு கிடையாது. நாங்கள் அவரை ஒரு திரைக்கலைஞனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நாங்கள் அவரை ஒரு திரைக்கலைஞனாக முழு மனதாக நாங்கள் ஏற்கிறோம். மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களை முழு மனதோடு ஏற்கிற மனநிலை தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. அதனால் அவருடைய ஃபாலோயர்ஸ், அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவர்கள் வந்து பின்பற்றுவார்கள். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை முழு மனதோடு ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கிறார். அதில் மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஆகவே ரஜினி ரசிகர்கள் நிச்சயமாக எங்களுக்கு தான் ஆதரவாக இருப்பார்கள், அதில் அந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரஜினி அவர்களுடைய ஆதரவு நாம் தமிழருக்கு இருக்குது அப்படின்னா அதனுடைய நீட்சி என்னவா இருக்கும்? அடுத்த கட்ட நகர்வு, இப்போ ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க, அடுத்து ஏதாவது ஒரு விஷயங்கள், அதாவது வந்து பிரச்சாரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், அதனுடைய நீட்சி என்னவா இருக்கும்? இல்லை, அப்படி நாங்கள் எதிர்பார்க்கல. நாம் தமிழர் கட்சி வலுவாக தங்களுடைய வேலைகளை தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மறு கட்டுமானத்தை வந்து நாம் தமிழர் கட்சி உருவாக்கிட்டு வருது. அதனால் இதற்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பரப்புரைக்கு வரணும், அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், நான் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறேன்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்கணும், அப்படியெல்லாம் நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. அந்த புகைப்படமே போதுமானதா? அவ்வளோதான். அவருடைய ஆதரவு நிலைப்பாடு என்னங்கிறத பற்றின கவலையும் எங்களுக்கு இல்லை. ரஜினிகாந்த் அவர்களை ஆதரித்தே ஆகணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு மரியாதை நிமித்தமாக எப்படி கமலஹாசனை வந்து அண்ணன் சந்திச்சாங்க, அதனால கமல் ரசிகர்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்த்து சொன்னாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையினுடைய கருத்துக்கள், கொள்கைகள் மீது அவருக்கு ஒரு பெரிய பற்றுதல் இருக்கிறதுனால மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களை அழைத்து அண்ணனை வந்து பாராட்டி இருக்கிறார். அவர் சொன்ன அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, திரைத்துறை ரீதியாக அவர் சொன்ன சில அறிவுரைகளை அவர் வந்து ஏற்றிருக்கிறார். இதுதான் வந்து அங்கே வந்து நடந்திருக்க ஒழிய மற்றபடி வந்து முழு நேரமாக வந்து அவர் அரசியலுக்கு எங்களுக்கு ஆதரவு தருவாரா, ஒவ்வொரு சிக்கலுக்கும் அவர் குரல் கொடுப்பாரா, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கேட்டு தமிழகம் முழுதும் பயணிப்பாரா அப்படின்லாம் ஊடகங்கள் உங்களை போன்றவர்கள் நீங்கள் கற்பனை செய்தீர்கள் என்றால்
அது உங்களுடைய கற்பனை, எங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.